ஆகாய் 2:4 சொல்கிறது, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. இயேசு அவளைப் பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். விழித்தெழுங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் போகும் இடத்திற்கு நீங்களும் வரும்படி திடன் கொள்ளுங்கள். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று தேவன் கூறுகிறார். இப்பேற்பட்ட தேவன் நம்மை காக்கவும் நம்மோடு இருக்கவும் நமக்கு உதவி செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.